Very good morning, everyone. Hope you are doing great. I'm Saravanan Kasasamy. I'm a career consultant. I'm an IT mentor and an IT leader. Glad to connect with you today. And today we are going to look at the topic of SDG 3 and SDG 4. Um, the past session we saw about the what is SDG and India's stand right now and world stand right now, and how kids can help. And we also saw the SDG Goal 1 and SDG Goal 2. Today we are going to keep continuing with the topic of SDG Goal 3 and 4. Okay. Without wasting a time, let's jump into the topic. Let me share my screen here. All right. I believe everyone can see my screen. Cool. All right. What is SDG Goal 3? SDG Goal 3 is nothing but it's all about good health and well-being. And what does it mean, right? Everyone should be healthy and get help when they are sick. That is, ஈவன் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுமே, அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே, அடிமட்டம்ன்றது இருக்கக்கூடாதுன்றது அந்த பழைய கோலோடது. ஒவ்வொரு மக்களுமே அடிப்படையாக அவங்களுக்கு உடம்புக்கு முடியவில்லை அப்படின்றா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கிளினிக்லையோ ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்றதான் இந்த மெயின் கோலோடது. இந்த ட்ரீட்மெண்ட் நாட் ஜஸ்ட் உடம்புக்கு மட்டுமே இல்லை, மனம் சார்ந்ததும் இருக்கலாம். அதாவது ஹெல்த்துங்கிறது நாட் ஜஸ்ட் த பாடி, இட்ஸ் ஆல்சோ மென்டல் வெல்னஸ் டூ. அதையும் ஐ வாண்டட் டு ரீஇன்ஃபோர்ஸ் ஹியர். ஏன்னா நம்ம ஹெல்த்னா நம்ம பாடி மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ தான் மேபி 1% வி ஆர் வி ஆர் கம்மிங் டு நோ. இப்போ அதுதான் தெரிய ஆரம்பிக்குது மென்டல் வெல்னஸ்ன்றது. பட் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே செப்பரேட் ஸ்ட்ரீம் இருக்குது. மென்டல் வெல்னஸ், மென்டல் ஹெல்த்துக்குன்னேவும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அந்த மாதிரி டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் அவங்க ப்ரைமரி ரீசன் இருக்காங்க. அதுக்குன்னே செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சு அதை ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் அது ரொம்ப அவங்க ப்ரைமரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது ஓகே. என்ன பொறுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீல் ப்ளஸ் டிஹெச், ரைட்? ஹீல்னா என்ன? ஒரு விஷயம் ரெஸ்டோர் ஆகி ரெக்கவர் ஆகி ப்ரொடெக்டிங், அதுக்கப்புறம் சூத்திங் நடக்கணும். இதுதான் ஹீல். அது டுகெதர் அண்ட் ஹோப்போட நடந்தது அப்படின்னா அதுதான் ஹீல் ஹெல்த் அப்படின்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு மீனிங். ஓகே. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என்னைக்காவது நமக்கு ஒரு தலைவலியோ இல்லை ஒரு உடம்பு முடியாமல் இருந்திருக்கா? அப்போ உங்களுக்குள்ள என்ன தோணியிருக்கும்? அதாவது நீங்கள் ஒரு பெட்டில் படுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காய்ச்சலோ இல்லை தலைவலியோ இல்லை ஏதோ ஒரு உடல் உபாதையினால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கு. அப்போது அந்த மனநிலையை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு கோட் இருக்கு, அதுக்கு நல்லா சொல்லுவாங்க, a healthy person has 100 dream, a sick person has just only one to get better. அதுதானே ரியாலிட்டி. உடம்புக்கு முடியாதப்போ மனமுமே செயல்படாம தான் இருக்கும். ஐயோ என்னடா அது இப்படி வலிக்கிறது, எப்போ இது குணமாகும், நம்ம எப்படி நேற்றுக்கு நல்லா இருந்துச்சு அதை நம்ம கட் பண்ணி இருந்துக்கலாமோன்ட்டு இன்னைக்கு தோணும். சில விஷயங்களை எடுத்தனால கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம். அந்த ஐஸ்கிரீம்னால அடுத்த நாள் கோல்டு பிடிச்சிருக்கலாம். பட் அந்த கோல்டு பிடிச்சி நம்ம அதில் கோத்ரூ பண்ணும் கோல்டு வரப்போ, இருமலோ இல்லை காய்ச்சல் இருக்கிறப்ப நம்ம அதை யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஐயோ அதை நம்ம அதை நிப்பாட்டி இருந்திருக்கணுமோ, அதை எடுத்திருக்காம இருந்திருக்கணுமோ, இவங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு அந்த மனமானது என்ன செய்யும், உங்களை அதை யாபகப்படுத்தி படுத்தி படுத்தி ஒரு ஒரு விதமான நெருடலை உருவாக்கும். ரைட்டா? ஸோ அதுதான் இந்த கோட்டோடது. ஸோ அதனால ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் ஹெல்த்து தான் ப்ரைமரி. அதுதான் ரூல் ஆஃப் தம். இந்த உடம்பை வச்சு தான் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டை நம்ம பார்த்துருக்கோம். அது ஆன்மீகம்னாலும் சரி, அது அறிவியல்னாலும் சரி, இந்த உடம்பை வச்சு தான் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய டாபிக் இருக்குது, நம்ம அது இன்னொரு இதில் பார்ப்போம். பட் இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. ஸோ ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே.
அதாவது எவ்ரி ஹார்ட் பீட் டிசர்வ்ஸ் கேர்ன்னு சொல்லி ஒரு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஃபீவராக இருந்தாலும் அதுக்கு ஒரு க்யூர் இருக்கணும். ஒரு சைல்டுக்கான ஒரு ஃபீவராக இருந்தாலும், ஒரு பெரியவங்களுக்கான ஃபீவராக இருந்தாலும் அதுக்கு க்யூர் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அதோட அர்த்தம். அது வந்து சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஹெல்த் இஸ் நாட் அ ப்ரிவிலேஜ். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரூல் ஆஃப் தம். அதுதான் ப்ரைமரி. இட்ஸ் அ ப்ராமிஸ். அது வந்து ஒரு வில்லேஜ் இருந்தாலும் சரி, ஒரு குளோபலாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லேஜ்னாலும் சரி, ஒரு மெட்ரோபாலிட்டனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் சமமாக வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஹெல்த் கேர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்றது நம்ம ஒரு டாபிக் இருக்குது பாயிண்ட். இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு க்ளீன் வாட்டர்னாலும் சரி, ஒரு சேஃப் ஏர்னாலும் சரி, ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன்னாலும் சரி, ஒரு மென்டல் பீஸ்னாலும் சரி, அதை நம்ம ப்ரிகாஷனுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ப்ரிகாஷனோட நம்ம எடுத்துக்கிறத வந்து முதலிடம் கொடுக்கணும் அதுக்கு வந்து. ரைட். இப்போ நம்ம ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு கோலுக்கு எப்படி என்னென்னலாம் கெரியர் பார்த்துருக்கு, என்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. கெரியர் பாத் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் அட்வைசர், ரைட். அப்புறம் மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ். அப்போ ஸ்கில்ஸ் வந்து இதுக்கு என்ன தேவை? கம்யூனிகேஷன், அனாலிட்டிக்கல் திங்கிங். ஏன் கம்யூனிகேஷன் இங்கே தேவை? ஒரு சிக் பர்சன் வராரு அப்படின்னா ஒரு ஆறுதலான வார்த்தையே வந்து அதை குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதுதான் வந்து அந்த கம்யூனிகேஷன், நாட் ஜஸ்ட் ஹியர். அதே மாதிரி அவங்கள ஒரு பெரிய விஷயத்தை எப்படி சால்வ் பண்ணி ஒரு சின்ன விஷயமா வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தைரியம் ஊட்ட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கம்யூனிகேஷனோட வெல் பவரே கூட. ஸோ அனாலிட்டிக்கல் திங்கிங்னா எப்படி? ஒரு நோயை அறிஞ்சு அந்த நோய்க்கான ஒரு மருந்தை வந்து கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ அப்போ நோய் என்ன நோயின்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல அந்த மருத்துவர்கள். ஸோ அதை வந்து அனாலிட்டிக்கல் திங்கிங் அனலைஸ் பண்ணி இந்த நோய்க்கு இந்த மருந்து சரி வரும், இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் அந்த அனாலிட்டிக்கல் திங்கிங். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ரைமரி ஸ்கில்ஸ் இதோடது. அப்புறம் இம்பேக்ட். ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு ஹெல்த் கேர் ஆக்சஸையும் டிசீஸ் ப்ரிவென்ஷனையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியும், லாட் பெட்டராக வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றது இருக்குது. சரி, இது போக வேறு என்னென்னலாம் கேரியர்ஸ் தட் கேன் ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு டாக்டர், அதாவது அவங்க நான் சொன்ன மாதிரி பீப்புள் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு ஃபீல் பெட்டர் when they are sick. அப்புறம் தே கேர் பேஷண்ட்ஸ் வித் லவ் அண்ட் கைண்ட்னஸ், கம்யூனிகேஷன் அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கானது. ஃபிட்னஸ் கோச் டீச்சர்ஸ் கிட்ஸ் டு ஸ்டே ஆக்டிவ். ஆப்வியஸாக தே கேன் டூ தேட். அண்ட் மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் கவுன்சிலரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அது இப்போது ப்ரூம் ஆகிட்டு வருது. ஸோ அவங்க வந்து தே கேன் மேக் த பீப்புள் டு ஃபீல் இன்சைட். அதாவது நம்ம மனத்தில் பல தாட்ஸ் வரும். ஒரு மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கான தாட்ஸ் வரும்ன்ற சயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் எதை வச்சு நம்ம திங்க் பண்ணுறோன்றது இருக்குது. ஏன்னா இங்கே தாட்டுக்கும் திங்கிங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ பட் இருந்தாலுமே வந்து இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு நம்ம லீஸ்ட் தான் வந்து இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம், லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆர் லீஸ்ட் அட்டென்ஷன். பட் வி நீட் டு கிவ் மோர் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அப்புறம் ஹெல்த் எஜுகேட்டர், அவங்க வந்து என்ன செய்வாங்க, எப்படி வந்து ஒரு சேஃபாக அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அப்படின்றத வந்து அவங்க எஜுகேட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே நம்ம கொண்டு வரணும். ஃப்ரம் த கிண்டர் கார்டன்லேருந்து இல்லை ஆரம்ப பள்ளியிலேருந்தே நம்ம வந்து கொண்டாந்து ஹைஜீனு, எப்படி எம்பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை பற்றின நம்ம அவேர்னஸையும் எஜுகேஷனையும் நம்ம கொண்டாந்தால் தான் வந்து நம்ம 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்ற போது சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை கொண்டு வரணுன்றது என்னோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட். இதில் இதுதான் உங்களோட இன்னர் காலிங் அப்படின்னா லெட் மீ நோ, திங்க் பண்ணுங்க, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹை லெவலான கேரியர்ஸ் இருக்குது. பட் இன்னும் தெர் ஆர் மெனி கேரியர்ஸ் தட் சப் டிவிஷன்ஸ் இருக்குதுல்ல. அதுக்கு நம்ம வந்து யூ கேன் சிட் வித் மீ டு ஒர்க். அப்புறம் உங்களோட இன்னர் காலிங் இதை பேஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி ரைட் டைமு, ரைட் பிளேஸு, ரைட் பீப்புளு, ரைட் கெரியரில் இருக்கிற வைக்கிறது தான் என்னோட மோட்டோ. ஸோ இதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. ஐம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு த SDG goal 4, quality education. All right. So obvious what it means,
எவ்ரி சைல்ட் ஷுட் கோ டு ஸ்கூல், லேர்ன் அண்ட் க்ரோ, ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதாவது வென் ஒன் சைல்ட், ஒரு கோட் இருக்கு, வென் ஒன் சைல்ட் லேர்ன்ஸ் 100 டோர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் தெம் அண்ட் ஃபார் த வேர்ல்ட். ஸோ ஸ்கூல் வந்து ஜஸ்ட் அ பில்டிங் இல்லை, இது வந்து ஒரு ட்ரீமோட ஃபர்ஸ்ட் பிரத்தே அதுதான், அங்கே தான் ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை உலகத்துக்கு வந்தோடனே ஒரு முதல் மூச்சு எப்படியோ, முதல் மூச்சு எப்படி எடுக்கிறதோ அது மாதிரி தான் ஸ்கூலில் ஒரு கிட் வந்து ஃபர்ஸ்ட் நாள் போகிறதுக்கு அவங்களோட ட்ரீமுக்கான ஃபர்ஸ்ட் பிரத் அது எடுக்கிற மாதிரி அது. அதே மாதிரி புக்கும் பென்சிலும் வந்து பாஸ்போர்ட்டாக வந்து அவங்களோட பெட்டர் ஜாப்ஸ்க்கான ஒரு பாஸ்போர்ட்டும் கூட அது வந்து, சரிங்களா? ஸோ அவங்களோட டெஃபினட்டாக இந்த குவாலிட்டி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்தவரைக்கும். அது போக நிறைய ஸ்கூல்ஸ் வேணும், ஸ்கூல்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதே மாதிரி அவங்களுக்கான நீட் வேணும். அதாவது லைக் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணணும். அதாவது நோட் புக்கு, ஏழ்மையான குழந்தைகளுக்கு நம்ம நோட் புக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஏழ்மையான குழந்தைகளுக்கு நமக்கு அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி அதை லெவரேஜ் பண்ணி அவங்களுக்குமே ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஏன்னா நம்ம கல்வின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கு கல்வி கல்வி கட்டுதான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்களும் அறிவியலும் விஞ்ஞானத்திலையும் நம்ம வந்து பயங்கர சிறப்பா இருந்திருக்கோம் அப்படின்னா கல்வி. அந்த இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்குமே நம்ம விதைக்கணும். அதுக்கான ஒவ்வொருத்தருக்குமே நம்ம உறுதுணையா இருக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு நம்ம அஸ் அ பெற்றோராகவும் சரி, அஸ் அ டீச்சராகவும் சரி, நம்ம சப்போர்ட்டிவாகவும் சின்ன வயசுல இருந்தே எஜுகேட் பண்றதுக்கான கேபபிலிட்டியுமே வந்து நம்ம அஸ் அ டீச்சரா, அஸ் அ பேரண்ட்ஸா நம்மளுமே வளர்த்துக்கணும். ஏன்னா குழந்தைகள் வந்து பார்த்து பார்த்து வளர்றது நம்ம பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் தான். அவங்க கேட்டதை தான் பேசுவாங்க, பார்த்ததை தான் பேசுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால அவங்கள நம்ம எப்படி வரணும்னு நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் நாம சேஞ்ச் பண்ணணும். அதுதான் அந்த குவாலிட்டி எஜுகேஷனுக்கான ஒரு அடித்தளம், ஆணி வேரும் கூட அதில். நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம ஒரு குழந்தைய வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு குழந்தை வந்து டெய்லியுமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நைட் ஆனால் புக்ஸை ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் வந்து நைட்டு அதே பழக்கத்தை, அதாவது புத்தகம் படிக்கிற பழக்கத்தை நீங்க வச்சிருக்கீங்க? அதே தான். ஸோ நம்ம 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 எதிர்பார்ப்புல தப்பு இல்லை, நம்மளும் அதுக்கு மாறி நம்ம ஒன்ஸ் நீங்க படிச்சு ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 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 10 நாள் வந்து நீங்க படிச்சு பாருங்களேன், அதை வந்து கிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை தான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம ஒரு மாற்றம் வேணும்னா நம்ம கிட்ட இருந்து தான் அந்த மாற்றம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட், ஸ்ட்ராங்கான கருத்து கூட. ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ் ஓ ஏற்கனவே வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து என்னோட என்னோட பாயிண்ட் வந்து ஒரு டீச்சரானவங்க வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கொஞ்சம் அவுட் சைட் வேர்ல்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீச்சிங்க்கு வரணுன்றது என்னோட என்னோட பாயிண்ட். ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சில சில இன்ஸ்டியூட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே இதெல்லாம் இன்ஜினியரிங் படிப்பாங்க, ஆர் அதே இதில் தான் அதே காலேஜ்லேயோ அதே ஸ்கூல்லையோ படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டோன்னே வந்து அதே ஸ்கூல்லேயே வந்து டீச்சராகவுமே வந்து வந்துடுவாங்க. ஸோ அப்படி வந்து வரும்போது எப்படி நம்ம ஒரு குவாலிட்டி நம்ம எஜுகேஷனை வந்து நம்ம கொடுக்க முடியும்? இட்ஸ் அ பிக் கொஸ்டன், பிக் கொஸ்டன். ஏன்னா அவங்களுமே அதே அதே இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு உடனே இமீடியட்டாக ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வாஸ்ட் நாலேஜ் இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து அவங்களுக்குமே அதில் எக்ஸ்பர்டீஸ் ஆனால் தான் வந்து ஒரு நாலேஜ் அவங்களுக்குமே பில்ட் ஆகும். அதை வந்து திரும்ப தே கேன் கம் பேக் டு த இன்ஸ்டிடியூஷன், ஜாயின் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆர் டீச்சர். அதுக்கப்புறம் அவங்க வந்து எஜுகேஷனை வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அதில். ஸோ அதே மாதிரி அப்ஸ்கில்லிங் டீச்சர்ஸுமே வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கான டெக்னாலஜிஸும், ஒரு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியும் சரி, இன்னைக்கு இருக்கிற அறிவியலையும் சரி,
எல்லாத்தையுமே வந்து அவங்களுமே அப்ஸ்கில் பண்ணிக்கிறணும், பண்ணிக்கிட்டு தான் வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களையுமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்த வந்து குழந்தைகளுக்கு கடத்துற போது டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல நல்ல சமுதாயம், நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை அதில். ஆரைட், இப்போ இந்த குவாலிட்டி எஜுகேஷனுக்கான கெரியர் பாத்தில் என்ன பார்த்தீங்கன்னா டீச்சர். நான் சொன்ன மாதிரி கரிக்குலம் டெவலப்பர் ஆப்வியஸாக, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கரிக்குலம் வந்து அப்டேஷன் ரொம்ப ரேப்பிட் ஸ்பீடில் வந்து போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரிக்குலமை வந்து நம்ம அப்டேட் பண்ணினா தான் வந்து வருங்காலத்தில் உள்ள மாணவர்களுக்குமே வந்து அந்த 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 லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ரீசர்ச், லேட்டஸ்ட் உள்ள இன்வென்ஷன்ஸ், அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ பெட்டர் ஃபியூச்சர், பெட்டர் பில்லர் டுமாரோ, ரைட்? ஸோ இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? கிரியேட்டிவிட்டி, ரைட்? கிரியேட்டிவிட்டியான எப்படி அவங்க மாணவர்களுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ண முடியும்? ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம ப்ளே ஸ்கூலில் வந்து ப்ளே பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஈஸி அவங்கள வந்து ரீச் பண்ணுறது. அதாவது அவங்க வந்து இன்டேக் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வேணும். ஆப்வியஸாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அட்மின் ஸ்கில்ஸ் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபார் வாட்? என்ன இம்பேக்ட்? ஷேப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் த்ரூ இன்க்ளூசிவ் எஜுகேஷன். சொன்ன மாதிரி தே கேன் பில்ட் அ ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓகே, கேரிஸ் தட் ஹெல்ப்ஸ், ரைட்? டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி ஹெல்ப் கிட்ஸ் டு க்ரோ அண்ட் க்ரோ. ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அவங்க என்ன செய்வாங்க? லீட்ஸ் அ ஸ்கூல் அண்ட் கீப் இட் இஸ் அ சேஃப் பிளேஸ். எஜுகேஷன் ஆப் டிசைனர் இருக்கு, மேக்ஸ் ஃபன் லேர்னிங் கேம்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த கிட்ஸ்க்கான கேம்ஸு ஒரு ஃபன் வேல வந்து க்ரியேட்டிவாக வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இட்ஸ் ஈஸி டு அடாப்ட் அண்ட் எஜுகேட் பண்ண முடியும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஹெல்ப்ஸ் கிட்ஸ் வித் ஹூ லேர்ன் டிஃப்ரெண்ட்லி. லைப்ரேரியன் ஷேர்ஸ் புக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வித் எவ்ரி ஒன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அலைன்மெண்ட்டு, இது ஒரு இன்னர் காலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் அகெயின். இது மாதிரியான இது ஒரு ஹை லெவலான இந்த கரியர்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து எந்த 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 காலேஜில் வந்து நல்ல பெஸ்ட் நம்ம வந்து படிக்கிறது, அதுலேருந்து ஹவு கேன் வி கெட் அ பெட்டர் அவுட்கம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசலாம். ஸோ ஃபஸ்ட் திங் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ஒரு உங்கள் இன்னர் காலிங்கான்றது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணி பாருங்கள். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப். இப்போது இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக வந்து இதை அசஸ் பண்ணி நிறைய சயின்டிஃபிக்கலான டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம அதை வச்சு நம்ம அசஸ் பண்ணலாம். அது போக ஐ ஹாவ் அ நம்பர் ஆஃப் திங்ஸ் டு டாக் டு யூ அண்ட் கிவ் அ மோர் இன்சைட். அப்போ தான் வந்து யூ வில் ஹாவ் அ கிளாரிட்டி. ஏன்னா என்னோட மோட்டோ வந்து ரைட் டைமில், ரைட் பிளேஸில், ரைட் கரியரில், ரைட் ப்ரொஃபஷனில் இருக்கணும். அதுதான் வந்து ஐ எம் எய்மிங் டு டூ இட். ஸோ வித் தேட் செட், இன்னைக்கு இதுதான் எஸ்டிஜி கோல் 3 and 4. If you have any questions, please feel free to reach me and ping me. And thank you so much for your time. And you guys have a wonderful day. I'm signing off today. Until then, bye from SK. Have a great day and thank you for watching this video. Have a good one, guys.